திரௌபதி 2 திரைப்படத்தினுடைய எம்கோனே பாடல் குறித்து பாடகி சின்மயி தான் பதிவிட்ட ட்வீட்டை நீக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காரு இயக்குனர் மோகன்ஜி. அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வெளியாக இருக்கக்கூடிய திரௌபதி 2 படத்தினுடைய முதல் தனி பாடலான எம்கோனே சமீபத்தில் தான் வெளியாச்சு. இந்த பாடலை பாடிய சின்மயி வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தால் பாடலை சுற்றி எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இயக்குனர் மோகன்ஜி பதில் கொடுத்திருக்கார். இந்த பாடல் வெளியான பின்பு பாடலை பாடிய சின்மயி மன்னிப்பு கேட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்காங்க. அதாவது அந்த பாடலை பதிவு செய்யும் நேரத்தில் படத்தின் சிந்தாத பின்னணி குறித்து தனக்கும் தெரியாது அப்படின்னும், தெரிந்திருந்தால் பாடலை பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. சின்மயி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுக்கு இயக்குனர் மோகன்ஜி கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கார். இந்த பாடலுக்கு சின்மயி குரலை தனிப்பட்ட முறையில் தான் தேர்ந்தெடுத்ததாகவும் இசையமைப்பாளர் இல்லாமல் பாடல் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கார். மேலும் பாடலுக்கு தேவையான பாணி மிகவே பார்த்தீங்கன்னா சின்மயிடம் விளக்கப்பட்டதாகவும் படத்துல கருத்தியல் விவரங்களும் விவாதிக்கப்படலை அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். சின்மயி தன்னிடமோ அல்லது இசையமைப்பாளரிடமோ விளக்கம் கேட்காமல் தனது கருத்தை வெளியிட்டது ஆச்சரியமாக இருப்பதாகவும், சின்மயி தனது கருத்துக்களை தெளிவுபடுத்தணும் அல்லது ட்வீட்டை நீக்குவது குறித்து பரிசீலிக்கணும் அப்படின்னு இயக்குனர் கூறியிருக்கார். படத்தின் மற்ற நடிகர்கள் அதனுடைய குழுவினரை குறிவைக்க வேணாம் அப்படின்னும், விமர்சனங்கள் தன்னை மட்டுமே நோக்கி இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மோகன்ஜி. ஒட்டுமொத்த படக்குழுவினரை குறிவைத்து பேசுவது கோழைத்தனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். சின்மயை குறிப்பிடக்கூடிய முரண்பாடான சிந்தாந்தங்கள் பற்றி கேள்வி எழுப்பும் இயக்குனர், உண்மை மற்றும் நம்பிக்கை என பொருள்படும் ஸ்ரீபாதா என்ற குடும்ப பெயரை சின்மயி எதற்காக தனது பெயருடன் இணைத்து வச்சிருக்காருன்னு அவர் குறிப்பிடும் சித்தாந்த வேறுபாடுகள் குறித்து அவருக்கு தெளிவாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் சின்மயி அவர்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த பாடலை நம்ம பாட வச்சோம் அப்படின்ற மாதிரியும், அந்த பாடலுக்கு என்ன இருக்குது, அதற்குண்டான காரணங்கள் என்ன, விளக்கம் எல்லாமே சின்மயிக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் அவங்க இப்படி பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. என்னை பற்றி பேசாமல் எல்லாரையும் அவங்க பேசுகிறாங்க, என் கூட இருக்கவங்க எல்லாரையுமே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. சின்மயி அவர்கள் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை நீக்குவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.